இந்த ஒரு காரணத்துக்காகவே தமிழ்நாட்டில் கோவில்கள் இப்படி கட்டப்பட்டனன்னா நம்பவே முடியாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட பெரும்பாலான கோவில்கள் கடவுள் வழிபாட்டுக்காக மட்டுமல்ல, சோழர், பாண்டியர், பல்லவர் காலத்தில் கோவில்கள் அறிவுத்தளம், பொருள் சேமிப்பு நிலையம், காலக்கணிப்பு தளம், கூட சங்கமங்கள் நடக்கும் இடமாகவும் இருந்தன. மாமல்லபுரத்தில் உள்ள சில கோவில்கள் கடல் நீரின் அளவை பதிவு செய்யவும், திருவள்ளூர் வேதநாயகி அம்மன் கோவில் மாதம் ஒருமுறை தண்ணீர் மேலே வருகிறதா என்பதை கணிக்கவும் கட்டப்பட்டது. சிரபுரத்தில் கோவில்கள் ஒரு வரிசையில் அமைக்கப்பட்டு சூரிய ஒளி எவ்வாறு நகர்கிறது என்பதை வைத்து பஞ்சாங்க கணிப்புகளுக்கு உதவியாக இருந்தது. இதிலிருந்து நாம் உணர வேண்டியது, கோவில்கள் ஆன்மீகத்திற்கே அல்ல, அறிவியலும் கலாச்சாரமும் ஒன்றாக சேர்ந்த மையங்கள் என்பதுதான் உண்மை.